இப்போ அந்த தலைச்சாம்புல் மை அப்படிங்கிறது நீங்க சொல்றீங்க. இது சில பேர் வந்து அத பேசிட்டு இருக்காங்க. என்கிட்ட தலைச்சாம்புல் மை இருக்கு. இல்ல அந்த அந்த பிண்டக்கரு இருக்கு, அண்டக்கரு இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னன்னா, இந்த மாந்திரீகத்துல தேவைப்படுமா? மாந்திரீக வித்தைகள் செய்றதுக்கு தேவைப்படுமா அப்படின்னாக்கா, தேவைப்படும். இப்போ தலைச்சாம்புலையோ மண்டை ஓட்ட வச்சுட்டு நான் மாந்திரியத்தில் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் இல்லை இதை நீங்கள் நெத்தியில் வச்சுட்டேன் அதுவே அந்த புள்ளையே வந்து ஒரு குறமாசத்தில் இறந்து போயிருக்கு. அதை வந்து ஒருத்தர் மையம் எடுத்து வந்து உனக்கு கொடுத்தானா உன்னோட வாழ்க்கை அது விலகிடுமா? ஒரு ஆன்மீகவாதியோ ஒரு மாந்திரிகவாதியோ அதாவது ஒரு தெய்வத்தோட சித்தி பெற்றவன் மண் எடுத்து கொடுத்து இதை வை போ உன்னோட காரியம் சரியாகும் அப்படின்னு சொன்னா நடக்கணும். அதுதான் தெய்வ சக்தி, அதுதான் சுப்பீரியர் பவர். இப்போ ஒரு நாள்ல வசியம், ஒரு நாள்ல உன் பிரச்சனை தீர்ந்துரும், ஒரு நாள்ல உன் கஷ்டம் தீர்ந்துரும், ஒரு நாள்ல உன் பிரிஞ்ச உறவுகள் வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொன்னா நம்ம அறிவு என்ன உடனே நினைக்குது, அந்த மாயாஜலம் நமக்கு வேணும், அந்த மேஜிக் நமக்கு வேணும். வித்தை காட்டுறவனா பாரு, வித்தை காட்டுறவனால எப்படி மாந்திரிக வேலை செய்ய முடியும்? அப்ப நீங்க வந்து நீங்களும் மை கொடுக்குறீங்களே இது பண்றீங்களே அப்படின்னா நான் கொடுக்குறேன், மை கொடுக்குறேன். நான் கொடுக்குற மைங்கிறது ஒரு கரு தான். கருங்கிறது என்ன? உயிர் தான். நீங்கள் மை கொடுக்குறீங்களே, அப்போ நீங்கள்லாம் இந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டீங்களா? எனக்கு இந்த மாதிரி விஷயங்களை வித்தைகளை சொன்னாங்க. ஆனால் ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. இன்னைக்கு நம்ம கூட வராகி சித்தர் மறைமொழியாளர் தான் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ளார போலாம். வணக்கம். ஆன்மீக நாடு அனைத்து அன்பர்களுக்கு வராகி நேசிப்பது மட்டும் வணக்கம். நீங்க ஆன்மீகம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சைக்காலஜிக்கா மக்களுக்கு வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை தான் வந்து ஆன்மீகத்துல வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளா கம்பேர் பண்றீங்க. சைக்காலஜிக்கா அவங்களுக்கு சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதை நீங்க ஆன்மீகத்தோடு ஒப்பிட்டு பேசுறீங்க. குறிப்பா இந்த வந்து தலைச்சம்புள்ள, மண்டை ஓடு, மை வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு வியப்பா இருக்கு, சிரிப்பா இருக்கு கேட்கவே. நிறைய விஷயங்கள்லாம் வந்து எனக்கு பர்சனலா நான் அப்படிதான் பார்க்குறேன். ஏன்னா ஆன்மீகம் உள்ள வரும்போதே மூடநம்பிக்கை அவ்வளோ திணிக்கப்பட்டிருக்கு. சைக்காலஜிக்கா நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து அந்த அளவுக்கு மாற்றி பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கு இல்லையா? இதை எப்படி நான் ஏற்றுக்கிறது ஆன்மீகம்? இப்போ நீங்க தலைச்சம்புல் மை நீங்க சொல்றீங்க. நான் அப்போ உங்களுக்கு தெரியும், நீங்க மற்ற எத்தனையோ பேரை நீங்க பேட்டி எடுத்திருப்பீங்க. இப்போ நான் இந்த இதுல இருந்து ஒரு மாறுதலுக்கு உட்பட்டவங்கிறது உங்களுக்கு தெரியும், என்னோட நீங்க வாதத்துல இது பண்ணும்போது. இப்போ நான் ஒன்று இருக்குன்னு ஒத்துக்குவேன், இல்லைன்னா அதை நான் ஆமோதிச்சுட்டு போகிறது, அதை வந்து தூக்கி பிடிக்கிற வேலை என்னோட கிடையாது. இப்போ அந்த தலைச்சாம்புல் மை அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க. இது சில பேர் வந்து அதை பேசிகிட்டு இருக்காங்க, எங்கிட்ட தலைச்சாம்புல் மை இருக்குது, இல்லை அந்த அந்த பிண்டக்கரு இருக்குது, அண்டக்கரு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னென்னா இந்த மாந்திரிகத்தில் தேவைப்படுமா, மாந்திரிக வித்தைகள் செய்கிறதுக்கு தேவைப்படுமா அப்படின்னாக்கா தேவைப்படும். இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ தலைச்சாம்புல்ல மையை வச்சு என்ன பண்ணலாம், மண்டவோட வச்சு என்ன பண்ணலாம், மாந்திரத்தில் ஒரு நான் நினைச்ச காரியத்தை நிறைவேற்றலாமா அப்படின்னா இந்த மாதிரியான காரியம்லாம் செய்யலாமா அப்படின்னா இதுக்கெல்லாம் இதை பயன்படுத்தியிருக்காங்களா அப்படின்னாக்கா, இன்னைக்கு ஒரு வீட்டில் ஒரு குழந்தை தலைச்சாம்புல ஆம்பளை பிள்ளையா இருந்தாக்கா இறந்துருச்சு அப்படின்னாக்கா அது என்ன பண்ணுவாங்கன்னா கொட்டை முதல்ல யாருக்கு தெரியாமல் அதை சுற்றி கொண்டே பறிச்சுருவாங்க, அதை பாதுகாத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அதை யாராவது வந்து கைப்பற்றிட்டு போயிடுவாங்களோ, ஏன்னா அது அவ்வளோ மாந்திரிகத்தில் அவ்வளோ பெரிய வித்தை செய்யும் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் இருந்ததா, தலைச்சாம்புல் மை இருந்ததா அப்படின்னாக்கா இதெல்லாம் இருந்தது. தலைச்சாம்புள்ளையோட அந்த மண்டையோட்ட மை இல்லை அதை வச்சு மாந்திரிக வித்தைகள் செய்தார்களா அப்படின்னாக்கா நான் என்னோட குருமார்கள் சொல்லிக் கொடுத்த காலகட்டத்தில் இது இருந்ததுன்னா இருந்தது. இதை வச்சு மாந்திரிக வேலை செய்தாங்கன்னா செய்தார்கள், அதெல்லாம் உண்மைதான், அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இப்போது இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த கணவன் மனைவிக்கு வசியத்துக்கு ஒரு தைலம் நம்ம சொல்லியிருக்கோம், ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். பேசும்போது என்ன செய்வோம், அண்டங்காக்கை குழி தைலம்னு இருப்போம். இவங்க என்ன சில பேர் அதில் என்ன கேட்கணும், நீங்கள் பிராணிகள் வதைக்கு நீங்கள் இது பண்ணுறீங்களே, நீங்கள் காக்கைன்னு சொல்கிறீங்க. அதுவே என்ன அப்படின்னாக்க அதையே நான் சொல்லியிருப்பேன். என்னென்னா காக்கைங்கிறது பரிபாசை. சித்தர்கள் வந்து மண்டை ஓடுன்னு சொல்கிறதோ, இல்லை இந்த கருன்னு சொல்கிறதோ, இல்லை தலைச்சான் பிள்ளைன்னு சொல்கிறதோ, இதெல்லாம் வந்து பரிபாசை. இதை வந்து ஒரு சிலர் தூக்கிக்கிட்டு என்கிட்ட தலைச்சாம்புல மண்டை ஓடு இருக்குது, இல்லை தலைச்சாம்போட்டு மண்டை ஓட்டு மை இருக்குது, அந்த பிண்டக்கர் இருக்குது, அந்த அதுக்கு ஒரு சில நிறைய பேரெல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அதை யாரும் நம்ப வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட வாதம். இப்போ தலைச்சாம்புலையோ மண்டை ஓட்டை வச்சுட்டு நான் மாந்திரியத்தில் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன், இல்லை இதை நீங்கள் நெத்தியில் வச்சுட்டேன், அதுவே அந்த பிள்ளையே வந்து ஒரு குறமாசத்தில் இறந்து போயிருக்கு. அதை வந்து ஒருத்தர் மையாக எடுத்து வந்து உனக்கு கொடுத்தானா உன்னோட வாழ்க்கை அது விலகிடுமா? அதை யாராவது யோசிக்கணும் இல்லையா? ஆனால் என்கிட்ட அந்த மை இருக்குது, இந்த மை இருக்குது, இப்படி வேலை செய்யும், இல்லை மனித மண்டபத்தோட மை இருக்குது, இப்படியெல்லாம் அது சொன்னான்னா நீ ஏமாந்து போயிட்டு அப்புறம் அதை வந்து குறை வந்து
ஒருத்தன் என்கிட்ட தலைச்சாம்பல் மண்டபத்தோட மை இருக்கு, இது உனக்கு கணவன் மனைவி வசியத்துக்கு வேலை செய்யும், இல்லைன்னா யாரையாவது பொம்பளை வசியம் பண்ணுறதுக்கு உனக்கு வசியமாகும், இல்லை யாராவது ஒருத்தனை வசியம் பண்ணுறதுக்கு வசியமாகுன்னா அப்போ நம்ம கேட்குறவங்களுக்கு எங்கே அறிவு போகணும்? நம்ம ஒரு தலைச்சாம்பளையோட அப்போ அவன் என்ன மாதிரியான ஆளாக இருப்பான், மனநிலையில் உள்ளவனாக இருப்பான். அப்போ இங்கே யாருக்கு நம்ம அறிவு வேணும்? இதை கேட்டு இதை ஒருத்தன் சொல்கிறான், இந்த மையை நான் வாங்கி வச்சா என் வாழ்க்கை மாறுன்னு நினைக்கிறவன் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பான். அப்போது நம்ம இதை மற்றவங்களை எல்லாரையும் போகிற போக்கில் குறை சொல்லிகிட்டே இருந்தாக்க தலைச்சா இங்கே ஒவ்வொரு வேர்டுக்கும் சித்தர்கள் பரிபாசையில தான் கூறிட்டு. ஆனா இது உண்மையிலேயே ஒரு காலத்துல இருந்திருக்கா? நான் தான் சொன்னேன், இப்ப அதை தான் நான் இப்ப சொன்னேன். சித்தர்கள் பரிபாசையா சொன்னேன். நம்ம ஒரு விஷயத்த காக்கைங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பேசுறோம். காக்கைன்னா அண்டங்காக்கைன்னா உடனே அண்டங்காக்கையை பிடிச்சி அறுத்து அதை தலையை இதை இது பண்ற கிடையாது. அதுவே ஒரு பரிபாசை தான். ஒவ்வொன்றுமே சித்தர்கள் இப்போ எல்லாத்தையும் போட்டாக்க என்ன பண்ணுவான், இருக்கிற எல்லா காக்கையும் அறுத்துட்டு தைலம் இறக்கிட்டு இது பண்ணிட்டு போயிடுவான் இல்லையா? அதுக்காக சித்தர்கள் ஒரு சில விஷயத்தை எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடக்கூடாது. அப்போ அதை யார் பயன்படுத்தணும்னா அதுக்கு வேணும். அதுக்காக ஒரு சில விஷயத்த பரிபாசையா சொல்லிட்டு போனாங்க. இந்த தலைச்சாம்புல மண்டை ஓடுங்கிறது அதே மாதிரி தான். இப்போ இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் தலைச்சாம்புல மண்டை ஓட்டை வச்சுட்டோ இல்லை தலைச்சாம்புல மண்டை ஓட்டு மையின்னு வச்சுட்டோ சொன்னாங்கன்னா அது முழுக்க முழுக்க ஸ்கேம் தான். அது ஒரு ஏமாற்ற வேலை. அப்படி ஒரு விஷயமே இங்கே கிடையாது. அதை செய்யறதுக்கு அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அப்படியே ஒரு விஷயமே கிடையாது. இப்போ இப்படியெல்லாம் ஏன் இப்போ உங்களுக்கு தெரியாதா? இப்போ இதெல்லாம் இருக்கு இல்லையா? கரு வச்சு தான் வேலை செய்யணுங்கிறாங்க. சில பேர் பேசி சுற்றி இருக்காங்க, நாங்கள் கரு இருந்தால் தான் வேலை செய்ய முடியும், இல்லை பிணத்தோட தைலம் இருந்தால் தான் வேலை செய்யணும். இதெல்லாம் ஒரு ஏமாற்ற வேலை. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அது நான் பல முறை என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஆன்மீகவாதியோ ஒரு மாந்திரிகவாதியோ அதாவது ஒரு தெய்வத்தோட சித்தி பெற்றவன் மண் எடுத்து கொடுத்து இதை வை போ உன்னோட காரியம் சரியாகும் அப்படின்னு சொன்னா நடக்கணும். அதுதான் தெய்வ சக்தி, அதுதான் ஒரு சக்தி, அதுதான் பவர்ஃபுல்லு, அதுதான் சுப்பீரியர் பவர். நீங்கள் அதை விட்டுட்டு நான் இந்த மண்டபத்தோட மையை வச்சேன், அந்த மண்டபத்தோட மையை வச்சேன், இந்த உடம்புல இருந்து வந்த தைலத்தை வச்சேன்னா இதெல்லாம் அதுக்கு நீங்கள் பேர் நீங்கள் வச்சுக்கோங்க. இதுதான் விஷயம். இதை வச்சு சில பேர் குழப்பத்தனம் பண்ணால் அதை நம்பி போகிறேன்னா நீ தான் முட்டாள். நீங்கள் இப்போ அதை 1000 கமாண்ட் போடுவானுங்க, இது போடுவானுங்க. முதல்ல விஷயம் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இதே கிடையாது. இப்போ அப்போ நீங்களும் மை கொடுக்குறீங்களே, இது பண்ணுறீங்களே அப்படின்னா நான் கொடுக்குறேன், மை கொடுக்குறேன். நான் கொடுக்குற மைங்கிறது ஒரு கரு தான். கருங்கிறது என்ன? உயிர் தான். இப்போது எங்கள் விஷயத்துக்கு வருவோம். நீங்கள் மை கொடுக்குறீங்களே, அப்போ நீங்கள்லாம் இந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டீங்களா? எனக்கு இந்த மாதிரி விஷயங்களை வித்தைகளை சொன்னாங்க. ஆனால் எனக்கு இன்னைக்கும் இந்த மை வித்தையில் எனக்கு அவர் மூஞ்சே தெரியாது. எனக்கு இந்த மை வித்தையில் எனக்கு சொல்லி கொடுத்தவர் இதே சென்னையில் இருக்கார், இன்னொருத்தர் ஒரு மேல்வத்தில் இருக்கார். எனக்கு தெரிஞ்சது 2 மை வித்தை தான். இந்த 2 மை வித்தையும் அனைத்தையும் செய்யும். இந்த 2 மை வித்தையும். ஆனால் ஒருத்தர் பிணத்துலேருந்து எடுக்கிறதோ, இல்லை இறந்த பெண்ணோட மயான சாம்பலை வச்சு பண்ணுறதோ, இல்லை அந்த அல்பாயுசில் இறந்து போகிறவங்களோடதோ, இல்லை அந்த இறந்த குழந்தைங்களை கருவிலேயே 8 மாதம் 5 மாதத்துல அந்த இறக்குற அந்த குழந்தைங்களோட இதை வச்சோ பண்ணுற மை கிடையாது. எனக்கு ஒரு மரத்தோட இதில் இருந்து கிடைக்கிற ஒரு மையும் அதே மாதிரி ஒரு செடியிலேருந்து வர்றது இதைத்தான் இது அனைத்துக்கும் பயன்படுது. இதை வாங்கி யார் கெட்டு போயிட்டா? அப்போது சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்க. நமக்கு நம்மளோட புரிதல், நம்மளோட அறிவை அதை பயன்படுத்தணும். அறிவுங்கிறது ஒரு விஷயத்தை ஆராயறதுக்கு தான். நீங்கள் அந்த மண்டபத்தை மை, இந்த மண்டபத்தை மை அப்படின்னு நீங்கள் வாங்குறது உங்களோட வாழ்க்கையை, உங்கள் ஒரு குலத்தை அழிக்கிறதுக்கு தான் அது பயன்படும். அதனால் எதையுமே யோசிச்சு செய்யுங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க இருக்குது இதை பண்ணுறாங்க, அதை நம்ம யோசிக்கணும் இல்லையா? ஒரு குழந்தைய அழிச்சிட்டு அந்த குழந்தையோட மை எடுத்து நீ வச்சா உன்னோட வாழ்க்கை விளங்குமா? அதனால் யோசிச்சு முடிவெடுங்க. அந்த மைங்கிற ஒரு விஷயத்தில் யோசித்து முடிவெடுங்க. அறிவு இந்த அளவுக்கு அதிகமா வளர்ந்த காலத்துல கூட மாயாஜாலம் அப்படின்னு அதை நம்பி பலியாகிற ஒரு விஷயம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை எனக்கு இது கொஞ்சம் காமெடியா இருக்கு. ஸோ உங்களுடைய கருத்து என்னது? இல்லை, மாயாஜாலம் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை நான் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மாயாஜாலம் எதுக்கு தேவைப்படுது? மாயாஜாலம்னா ஒருத்தனோட நோய் தீர்றதுக்கு மாயாஜாலம் தேவைப்படுது. ஒருத்தனோட வறுமை கடன் நீங்க மாயாஜாலம் தேவைப்படுது. ஒருத்தனோட உறவு, குடும்ப உறவு பிரிதல்ல உடனே சேரணும்னா மாயாஜாலம் தேவைப்படுது. நீங்கள் சொல்கிறது மாயாஜாலம்னா இந்த மாந்திரிங்கிற ஒரு மாயாஜாலத்தை நீங்கள் சொல்கிறீங்க. மாந்திரிங்கிற இது மாயாஜாலம், நீங்கள் ஏமாற்ற வேலை அப்படிங்கிற மாதிரி பொதுவாக நீங்கள் பேசுகிறீங்க. இப்போ இதே கொஸ்டினை மற்றவங்க யார்ட்டுமே இங்கே பேச முடியாது. இப்போ ஏன்னா நான் இதுக்கு என்ன கேள்வி கேட்டாலும் நான் அது பண்ணுறேன். இப்போ இந்த மாயாஜாலத்தை வச்சு தான் நீங்கள் எல்லாரும் பொதுவாக ஏமாத்துறாங்களா, இது பண்ணுறாங்கன்னு. இங்கே சாமானியனுக்கு இப்போ நான் தான் சொன்னேன், எதுக்கு அவனுக்கு மாயாஜாலம் தேவைப்படுது அப்படின்னாக்கா தன்னோட வறுமைக்காகவும், தன்னோட குடும்ப உறவு பிரிவுக்காகவும், தன்னோட நோய் உடனடி தீரணும். இதுக்கு தான் அவனுக்கு ஒரு இல்யூஷன். இதை நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் ஆங்கிலத்தில் நீங்கள் சொல்லலாம், அவனுக்கு ஒரு பிளாக் மேஜிக் தேவைப்படுது, ஒரு மாற்றம் தேவைப்படுது, ஒரு மாயாஜாலம் தேவைப்படுது. அப்போ அந்த மாயாஜாலத்தை எது கொடுக்கும்? ஒரு மாந்திரிகனால் கொடுக்க முடியும் அப்படின்னு அவன் நம்புறான். அவனுக்கு அறிவு சொல்லுது. அப்போ
இங்கே அந்த மாயாஜால சூழ்ச்சியில் எங்கே போய் விழுந்துடுறான் அப்படின்னாக்கா, இதை நான் வந்து நீங்கள் ஸ்கேம் பண்ணுற ஸ்கேம் நம்ம அறிவு எங்கே போச்சு அதை யோசிக்கணும் இல்லையா? இப்போ ஒரு நாளில் வசியம், ஒரு நாளில் உன் பிரச்சனை தீர்ந்துரும், ஒரு நாளில் உன் கஷ்டம் தீர்ந்துரும், ஒரு நாளில் உன் பிரிஞ்ச உறவுகள் வந்து சேர்ந்துரும் அப்படின்னு சொன்னால் நம்ம அறிவு என்ன உடனே நினைக்குது, அந்த மாயாஜாலம் நமக்கு வேணும், அந்த மேஜிக் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமானியன் போய் நான் பல முறை நான் சொல்லியிருக்கேன், ஐயோ இந்த மாதிரி நீ போய் இந்த மாயாஜாலம் வித்தை காட்டுறவனை நம்பாத, அவனை மாந்திரியன்னு ஏற்றுக்காத அப்படின்னு பல முறை நான் சொல்லியிருக்கேன். வித்தை காட்டுறவனா பாரு, வித்தை காட்டுறவனால எப்படி மாந்திரிக வேலை செய்ய முடியும்? நான் என்ன பலமுறை என்ன சொல்கிறேன், ஒரு சூடத்தை எரிய வைக்கிறதோ, இல்லை ஒரு மணி ஆடுது பேய் இங்கே இருக்குன்னு சொல்கிறதோ, இல்லை மற்றபடி இந்த கெமிக்கலை வச்சு ரியாக்ஷன் பண்ணுறதோ, இந்த வேலைகள் பண்ணுறவனா நீ நம்பாத. அப்புறம் நம்பிட்டு மாந்திரியம் போய் அது ஆன்மீகம் போய் ஸ்கேம்ன்ட்டு இத்தனை விஷயத்தை எதுக்கு சொல்லணும்? அப்போ நம்ம அறிவு யோசிக்கணும். நம்மளோட அறிவு ஒரு மாயாஜாலத்தை ஒரு இன்ஸ்டன்ட் சொல்யூஷனுக்கு கேட்குது. அதை வந்து ஒருத்தர் ஸ்கேம் பண்ணுறான், உனக்கு ஒரு நாளில் உனக்கு வசியம், ஒரு நாளில் உனக்கு மாற்றம் கிடைக்குது, ஒரு நாளில் வந்து உன்னோட பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குதுன்னா நம்ம அறிவு சுய அறிவுங்கிறது ஆறாவது அறிவு எதுக்கு? பகுப்பாய்வு செய்வதுக்கு தான். அப்போ நம்மளோட அறிவு அந்த ஒரு விஷயத்த யோசிக்கணும். இங்கே உடனே நம்ம இது வேணும்ட்டு இப்படி நமக்கு இப்படி ஒரு விஷயம் சொன்னாவோ, இந்த மாதிரி வித்தை காட்டினாவோ, அதை நீங்கள் ஒரு மாதிரியனாவோ, இல்லை அவன் உன்னோட சொல்யூஷனுக்கு தீர்வு தரவனாவோ நீ எடுத்துகிட்டு நீ போனீங்கன்னா உனக்கு கடைசியில் கேள்விக்குறி தான் நிற்கும். அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இப்போ ஒரு காரியத்தை இப்போ நீங்கள் செய்யணும்னா ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன சொல்லுவேன்னா, நான் இப்போ என்கிட்ட வந்தேன் இது எத்தனை ஒருத்தர் பேசினோடனே இங்கே ஊரில் இருக்கிற அத்தனை பேர்ட்டு இன்றைக்கி சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு இங்கே வருவாங்க. வந்துட்டு வந்து என்ன சரிங்க ஓகே நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் எத்தனை நாளில் எனக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிம்பாங்க. எத்தனை நாள்லன்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்லணும்னா, ஒரு காரியம் ஒரு மண்டலங்கிறது எதுக்கு வச்சுருக்கேன், ஒரு காரியம் நடக்கும்னா குறைஞ்சது 48 நாள், அதிகபட்சம் 90 நாள். இந்த காலக்கெடுக்குள்ள இந்த காரியமானது நடந்துடும், இல்லை நடந்து முடியாமல் போயிடும். இதுக்கான ரிசல்ட்டுங்கிறது இந்த 90 நாள் காலகட்டத்தில் தெரிஞ்சிடும். அது ஒவ்வொருத்தரோட ஒரு சில பிரச்சனையோட வீரியத்தை பொறுத்து இன்னும் காலக்கெடுகள் கூட ஆகலாம். 1000 அயோக்கியத்தனம் பண்ணிட்டு ஒருத்தர் பொண்டாட்டியோட தாலி அறுத்துட்டு ஒரு குடும்பத்தை நடுத்தருவில் நிறுத்திட்டு இன்னைக்கு அவன் பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனை, அவன் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை, இல்லை குடும்பம் பிரிஞ்சு போச்சுன்னா அந்த நாளைக்கே கடவுள் வந்து அவன் பிரச்சனையை மாற்றணும்னா மாற்ற மாட்டார். அப்போ அதுக்கு நம்ம புரிதல் வேணும். நம்ம உடனே இவங்களுக்கு என்னென்னா, இதுக்கெல்லாம் நம்ம இத்தனை அயோக்கியத்தனம் பண்ணுவோம், எனக்கு உடனே தீர்வு வேணும்னா ஏதாவது அப்படி ஒரு தீர்வை சொன்னாலும் அது பொய் தான். இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். இங்கே எல்லாருமே எல்லாமே எனக்கு இன்ஸ்டன்ட் நூடுல் கிடைக்குமா, எனக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் நடக்குமா, மாயாஜாலமாக நடக்குமான்னு சொல்லிட்டு அதில் போய் உணர்ந்துட்டு அப்புறம் ஸ்கேம்னா ஒரு காரியம் நடக்குன்னா குறைஞ்சது 48 நாள், அதிகபட்சம் 90 நாள் இது எடுத்துக்கும். இது 4 நாளே நடக்கும், 10 நாளே நடக்கும், 30 நாளே நடக்கும். அது என்ன காரணம் அப்படின்னாக்கா, தன்னோட ஆத்ம பலத்தை பொறுத்து. ஆத்ம பலம்னா நம்ம ஒரு தெய்வத்துக்கிட்ட சரணாகதி ஆகுறது. நான் வந்து இப்போ இங்கே உட்காந்து நான் பேசிட்டு நான் வந்து என்ன சொல்கிறேன், வா உனக்கு நீ அவன்கிட்ட போய் ஏமாந்துட்டியா, நீ வா உனக்கு வந்து நான் மாந்திரிகம் பண்ணி உன் வாழ்க்கையை மாற்றணும்னு நினைக்க நான் சொல்லியிருக்கேன். நீ ஒரு கடவுளை கும்பிடு, உனக்கு ஒரு தெய்வம் தேவைப்படுது, உனக்கு ஒரு உந்து சக்தி உனக்கு தேவைப்படுது, நமக்கு ஒரு ஒரு பலம் தேவைப்படுது. அப்போது நீ என்ன பண்ணணும், நீயும் ஒரு தெய்வத்தை கும்பிடு அப்படின்னு தான் சொல்கிறேன். அந்த என்னால் பிளாக் மேஜிக்கெல்லாம் நான் பாதிக்கப்படுறேன், குடும்பம் எனக்கு வறுமையில் இருக்குன்னா, நீ எல்லாத்துக்கும் தீர்வு என்ன, நமக்கு மேலே ஒரு தெய்வ சக்தி மேலே ஒரு நம்பிக்கை வேணும். அந்த தெய்வ சக்தி நீ வீட்டில் சாமியை கும்பிட தான் சொல்கிறேன். உனக்கு அதை தரேன் இதை தரேன் நான் எங்கேயும் நான் இது பண்ணதே கிடையாது. அப்போ அதுக்கு உண்டான தீர்வு நம்ம கொடுக்குறோம். இதை நீ பண்ணு, இதுக்கு உண்டான தீர்வு. இப்போ இங்கேருந்து நம்ம திருச்சி போகிறதுக்கு நடந்து போகிறதுக்கும் ஒரு காரில் போகிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? நீ நடந்து போகிற, நான் ஒரு காரில் போகிறதுக்கு உண்டான ஒரு டூலாக தான் உனக்கு இருக்கேன். உன்னோட அந்த தெய்வ சக்திங்கிறது உனக்கு எவ்வளோ சீக்கிரத்தில் உனக்கு அந்த அருட்காலத்தை கிடைக்குமோ அதுக்கு உண்டான ஒரு டூலாக தான் நான் இருக்கேன். முதல்ல இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிதல் வேண்டும். ஒரு இன்ஸ்டண்ட்டாக உனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குது, நீ போய் 5000 கொடுத்த 3000 கொடுத்த 10,000 கொடுத்த நான் ஏமாத்துறேன்னா அது உன்னோட முட்டாள்தனம். நான் என்னடா இப்படி இவர் பேசுகிறான்னா, நான் யதார்த்த மொழியில் பேசுகிறேன். உனக்காக வந்துட்டு சிம்ம ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்களே, சுவாதி நட்சத்திரக்காரர்களே அப்படின்னு உட்காந்துட்டு இந்த இவர் ஷேக்ஸ்பியர் மாதிரி நான் அந்த நடையில் எனக்கு பேச தெரியாது, நான் சாமானியனாக பேசுகிறேன். இதை புரிஞ்சிட்டின்னா நீ அறிவாளி, இல்லைன்னா முட்டாள். அப்புறம் நீ மற்ற அது போய் இது போயின்னு சொல்லிட்டு இருந்தாக்க காலத்துக்கு இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. எதுலையும் பொறுமை தேவை, அவசியம் தேவை. இப்போ உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாயாஜாலத்துல பலியாகிறதுக்கு முக்கியமான காரணம் மக்களுடைய அறியாமையும் அவங்க ஏமாந்து போறதும் தான் ஒரு காரணமா இருக்கு. கண்டிப்பா மக்களோட அறியாமைங்கிறத விட நம்மளோட அறிவை பயன்படுத்தாமை தான் அது ரொம்ப முக்கியமா. ஏன்னா நீங்க போயிட்டு ஒரு விஷயம் நான் தான் படிச்சு அதான சொல்றேன். நீ வீட்டில் சாமி கும்பிடுவா, நீ வீட்டில் நீ இது பண்ணு, உன் ஆத்தா அப்பான நீ அப்பா அம்மாவை நீ அவங்கள நினை. இதெல்லாம் எதையுமே நம்ம பேசிக்காக ஒரு விஷயத்தை நம்ம செய்யாமல் மற்றதில் போய் நம்ம இது பண்ணிட்டு ஒவ்வொன்று இந்த உலகத்தில்
ஒரு பிற மனிதனுக்கு தீங்கிழைச்சி விட்டு நம்மளோட வாழ்க்கை மாறிடணும்னு போய் ஒரு கடவுள்கிட்ட நின்னானா எந்த கடவுளும் அவனோட வாழ்க்கையை மாற்றாது. நீ அந்த எண்ணத்தோட எங்க போய் நின்னாலும், எந்த நீ கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் சரி, எந்த தெய்வம் உனக்கு அது செய்ய போறதே கிடையாது. அந்த நேரத்துல வேணும்னா காக்கா உட்கார பனங்கா விழுந்த கதையா உனக்கு வேணா ஏதோ ஒண்ணு நடக்க போக, ஓ நான் திருப்பதிக்கு போனேன், நான் கொட்டினேன், என் பாவம்லாம் தீர்ந்துச்சு, நீ நினைச்சு சுத்திருக்கலாம். அது கிடையவே கிடையாது. நமக்கு முதல்ல புரிதல் வேணும், நமக்கு அறிவு வேணும். அந்த அறிவை யூஸ் அறிவு எதுக்கு கொடுத்துருக்கான்? நம்ம ஒரு விஷயத்தை பகுப்பாய்வு செய்வதற்கு தான். இப்போ இதை சொல்ல போனால் என்னன்னா, இருக்கிறவங்க இங்கே இதை வச்சு தொழில் பண்ண என்ன பண்ணுவான் வந்து இப்போ ஒரு இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு அம்மா கூப்பிட்டாங்க, பாம்பேலேருந்து கூப்பிட்டுட்டு, ஐயா இந்த மாதிரி ஒருத்தங்க கமெண்ட் போடுறேன். நான் எப்போவுமே பொதுவாக நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த கமெண்ட்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறவனே நான் கிடையாது. என்ன அப்படின்னாக்கா, இது இந்த தொழில் போட்டியாவோ இல்லை ஒரு சில இந்த பொறாமையில் கூட இதை வந்து போட்டுருப்பான்னு நான் அதை ரெஸ்பான்ஸே பண்ணுறது கிடையாது. ஏற்கனவே ஒரு கமெண்ட் வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. இன்றைக்கி காலையில் ஏதோ ஒரு கமெண்ட் போட்டிருந்தான்னு சொன்னேன். என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் 10,000லேருந்து 50,000க்கு நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி. நான் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். நான் 10,000மும் என்னோடய ஃபீஸும் கிடையாது, 50,000மும் என்னோடய ஃபீஸும் கிடையாது. என்னோடய ஃபீஸை கரெக்டாக அவன் போட்டிருந்தானா அதில் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் என்னோடய ஃபீஸுங்கிறத நான் 3 நிலை நான் சொல்லுவேன். அது ஒரு நிலை வந்து உச்சபட்ச நிலை, இன்னொன்று வந்து அந்த அவங்களோட பிரச்சனையை தீர்க்கறதுக்கான ஒரு நிலை, அதுக்கு உண்டான இதுக்கு இவ்வளோதான் செலவாகும், இந்த செலவுக்கு உண்டான இது அப்படின்னு சொல்லிடுவேன். இன்னொரு நிலை அப்படின்னு என்னன்னாக்கா, உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் ஃப்ரீயாகவே பண்ணுறேன். இதை எவனாவது ஏன் இந்த கமெண்ட் போடுறவன் எவனாவது எதை மென்ஷன் பண்ணியிருக்கானா? அத்தனை பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் இது பண்ணிட்டு இருக்கேன். நான் இங்கே ரெடி பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே ஃப்ரீயாக இது அவங்களுக்கு கொடுக்கறது தான். அப்போ அந்த விஷயத்துக்கு எவனாவது கமெண்ட் போடுறவன் எவனாவது மீன் பண்ணியிருக்கானா? இது மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஃப்ரீயாக நீ வச்சுக்க, அதாவது முடியாது. 2 நிலை வந்து நீ செலவு பண்ண முடியும்னா நீ பண்ணிக்க. 3வது நிலை, நீ அவங்ககிட்ட பணம் கொடுத்தாதான் உனக்கு பிரச்சனைக்கு சொல்யூஷன்னா கிடையாது. உனக்கு மந்திரம் வேணுமா, இல்லை உனக்கு எந்திரம் வேணுமா, தாய் வேணுமா, அத்தனையும் நான் ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன். அப்போ இதை எவனாவது மென்ஷன் பண்ணியிருக்கானா? அப்போ கிடையாது. அப்போ இதிலேயே தெரிய வேண்டாமா? அப்போ அங்கே சொல்கிற நாய், கமெண்ட் போடுற மாதிரி நாய், ஐயோக்க நாய்ங்கிறது நான் அதுக்கெல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிறதே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் பேசுனா 2 விஷயத்தை என்கிட்ட கன்வே பண்ணதுனால நான் அதை சொன்னேன். இவர் வந்து கழிப்பு பூஜைக்கு 50,000 ரூபா கேட்குறாரு, அது என்னோடய ஃபீஸே கிடையாது. அப்போது தெரியாமல் ஒருத்தன் கமெண்ட் பண்ணுறாங்கிறது என்னோடய ஃபீஸு. என்கிட்ட ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும், இவர் ஃபீஸ் வாங்குறாரா இல்லை ஃபீஸ் வாங்க மாட்டாரா, அதுக்கான என்ன ஃபீஸுங்கிறது. அப்போ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை, ஒரு சில தற்கொலைகள் அதை வேண்டாத வேலைக்காக இது பண்ணிட்டு இருக்கு. இதை பற்றிலாம் நான் யோசிக்கிறது கிடையாது. நான் படித்து அது யாராக இருந்தாலும் அவனை கொண்டு நான் இந்த கமெண்ட் போடுறவங்க கொண்டு நான் என்ன சொல்லுவேன், உன்னோட அறிவை யூஸ் பண்ணு. நீ தேவையில்லாமல் ஒரு இதில் போய் விழுந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, அவசரம், எதுவுமே எனக்கு உடனே நடந்துடணும், உடனே நடந்துடணும், 1000 ஐயோக்கத்தனம், 1000 முளமரத்தனம், 1000 முடிச்ச வைக்கத்தனம் பண்ணிட்டு எனக்கு நாளைக்கு என்னோட பிரச்சனை தீர்ந்துடணும் அப்படின்னா அது எப்படி முடியும்? அதுக்கு சாத்தியமே கிடையாது. அப்படி நீ ஒருத்தண்ட போய் நீ அது நடந்துருச்சுன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி செய்யறதுக்கு கடவுளே வந்தாலும் முடியாது. கடவுளுக்கு என்ன கண் இல்லையா? உன்னோட பாவ கணக்கு அவர் எழுதிட்டு இருக்கிறவருக்கு தெரியாதா? அதனால யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாக்கா இப்போ என்கிட்ட வந்தாக்கா நீ பொறுமையா இரு, பொறுமையா இருந்தது தான் காரியம் நடக்கும். பொறுமையா இருந்தவங்க இது வரைக்கும் யாருக்கும் காரியம் நடக்கணுங்கிற சரித்திரமே கிடையாது. கண்டிப்பா. ஆன்மீகம் சார்ந்த பல கேள்விகளுக்கு மூடநம்பிக்கையை தாண்டி நிறைய பதில்களை வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.